வணக்கம். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முட்டை போண்டா பார்க்க போகிறோம். அதுக்கு நான் 3 முட்டையை அவிச்சு இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து 1 கப் கடலை மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு அந்த மாதிரி எடுத்துக்கோங்க, தேவையான அளவு உப்பு, பெருங்காயத்தூள். இப்போ எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. பவுலில் 1 கப் கடலை மாவு சேர்த்துக்கோங்க. அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, அடுத்து மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூள் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அடுத்து பெருங்காயத்தூள் தேவையான அளவு. நீங்கள் இதை ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு சாப்பிடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு இப்போ தண்ணி ஊற்றி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். தண்ணி ஊற்றி நல்லா பஜ்ஜி மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிப்போம். நல்லா பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சிக்கு மாவை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளால் முட்டை போண்டா போட முடியும். ரொம்ப தண்ணியாகவோ இல்லை ரொம்ப கெட்டியாகவோ இல்லாமல் கரெக்டாக இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருந்தால் போதும். ஒரு கடாயை காய வச்சுக்கோங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றி அந்த எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு இந்த மாதிரி அவிச்சிடுங்க. முட்டையை அவிச்சிட்டு இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு நல்லா மாவில் டிப் பண்ணிவிட்டு நம்ம பொரித்து எடுத்துடலாம். நம்ம முட்டை வேக வச்சு முட்டை ஓடெல்லாம் தனியாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒன் சைடு வெந்த பிறகு நம்ம திருப்பி விட்டுறலாம். இதை நீங்கள் ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு சாப்பிடலாம். சில டைம் குழந்தைங்களுக்கு முட்டைனாவே பிடிக்காது. இந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி அவங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி முட்டை போண்டா, முட்டை பஜ்ஜி அப்படின்னு டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க நல்லா முட்டையை விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனில் வந்த பிறகு நீங்கள் எடுத்துருங்க. உங்களுக்கு இன்னும் நல்லா திக் ப்ரௌனில் வேணும், நல்லா கலராக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் கூட கலர் பொடி கூட ஆட் பண்ணிக்கலாம். கலர் பொடி ஆட் பண்ணல, தண்ணியோட மிக்ஸ் பண்ணி மாவில் ஊற்றுனீங்கன்னா இன்னும் நல்லா கலராக இருக்கும். ரொம்ப சிம்பிள் அண்ட் ரொம்ப ஈஸி, ரொம்ப டேஸ்ட்டும் கூட. கண்டிப்பாக நீங்கள் இந்த வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கணுச்சா ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.